ஸ்ரீ பெரியவா திருப்பணியே தினப்பணி கோட்டசி ஸ்ரீ சங்கர் திரிவேதி. ஸ்ரீ பெரியவா தன் கண்களில் ஒற்றிக்கொண்ட முருகப்பெருமானின் படம். பெரியவா, எங்கள் அப்பாவுக்கு முதலில் ஒரு பெண் குழந்தை. பல வருடங்கள் கழித்து தான் நான் குடும்ப வாரிசாக பிறந்தேன். பெரியவா, எனக்கு முருகக் கடவுள் அப்படின்னா ரொம்ப இஷ்டம். சண்முகநாதா சண்முகநாதா என்று ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லிவிட்டு இருப்பேன். மகாபிரியவாள் இடத்தில் திருச்சி வைகுண்டம் ஐயர் பவ்யமாக நின்று தன் குடும்ப விவரங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். பக்கத்தில் அவரது மனைவி நாகலட்சுமி மாமி நின்றிருந்தாள். மற்ற பக்தர்களையும் கவனித்து கொண்டிருந்த பெரியவா சட்டென்று இவர்கள் பக்கம் திரும்பி, நீ என்ன செய்கிற? பழனிக்கு போய் ஒரு முருகன் படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வை என்று சொல்லி அனுப்பினார். வைகாசி விசாக நாளில் நல்ல நேரத்தில் முருகக் கடவுளின் படம் வீட்டுக்குள் வந்தது. 6 விளக்குகளை ஏற்றி கந்தர், அனுபூதி, சஷ்டி கவசம் எல்லாம் சொல்லி தீபாராதனை செய்தனர். முருகன் படத்திற்குள் சமர்த்தாக உட்காரவில்லை. நாகலட்சுமி மாமியின் கனவில் குழந்தையாக சென்று விளையாடுவதும், சேட்டைகள் புரிவதும், கொஞ்சுவதும், குலைவதும் என்று படு சுட்டியாக விளையாடினான். ஒவ்வொரு முறையும் மாமி தன் கணவனிடத்தில் இதை சொல்லுவாள். சண்முகநாதா சண்முகநாதா என்று சொல்லிக்கொண்டே அவர் போய்விடுவார். திடீரென்று வீடு முழுக்க சந்தனம் வாசனை மணக்கும். வீட்டில் உள்ள எல்லோரும் இதை உணர்வார்கள். பூஜை அறையில் சென்று பார்த்தால் முருகன் படத்தில் இருந்து விபூதி கொட்டியிருக்கும். முதலில் பயம் கலந்த ஆச்சரியம். அடிக்கடி பார்க்க பார்க்க அற்புதமாக தெரிந்தது. இந்த விஷயம் மற்றவர்களுக்கு தெரியவர விபூதிக்கு வீடு தேடி வர ஆரம்பித்தனர். பிறகு இது ஒரு அன்றாட நிகழ்ச்சி ஆகிவிட்டது. சண்முகநாதா சண்முகநாதா என்று வைகுண்ட ஐயரின் குரல் சாதாரண ஒரு கூப்பாட்டில்லை. அது பக்தி என்ற கடலில் ஆழத்திலிருந்து வெளிவந்த அபூர்வமான முத்துக்கள் என்பது அந்த தம்பதியரின் குழந்தைகளில் 6 பேர் ஆண் வாரிசுகளாக பிறந்தனர். அந்த வாரிசு குழந்தைகளெல்லாம் இந்த முருகக் கடவுளை வணங்கித்தான் வளர்ந்தனர். முருகன் இவர்களை தன்னுடைய இளைய சகோதரர்கள் ஆகவே பாவித்து இவர்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார். தான் இந்த வீட்டில் நாகலட்சுமி மாமிக்கு ஒரு குழந்தையாகவே இருப்பதை நினைவூட்டும் வகையில் சந்தன வாசத்தை வீடு முழுக்க பரப்பியும், படத்திலிருந்து விபூதியை கொட்டியும், மாமியின் கனவில் வருவதும் விளையாடுவதும் என்பதெல்லாம் அன்றாட நிகழ்ச்சி ஆகிவிட்டது. வைகுண்ட ஐயரும் நாகலட்சுமி மாமியும் இதை மகா பெரியவாளின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்பினர். முருகப்பெருமான் படத்தை எடுத்துக்கொண்டு சென்று பெரியவாள் இடத்தில் விஸ்தாரமாக பேசினார்கள். மகா பெரியவா அந்த முருகன் படத்தை தன் கையில் வாங்கி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டார். முருகனின் மார்பில் இருந்த விபூதியை எடுத்து தன் நெற்றியில் பூசிக்கொண்டார். படத்தை தன் கையிலேயே சிறிது நேரம் வைத்து கொண்டு உற்று பார்த்து கொண்டிருந்தார். பிறகு பிரசாதத்துடன் படத்தை இவர்களிடம் திருப்பி கொடுத்து விட்டார். அடுத்து வந்த மாதங்களில் அதிலிருந்து விபூதி கொட்டுவது நின்று போனது. வைகுண்டம் ஐயர் மாமாவும் நாகலட்சுமி மாமியும் நினைக்கும் போது இவர்கள் ஆதர்ஷ தம்பதிகள் மட்டும் இல்லை, தங்கள் பக்தியினால் தெய்வத்தையே ஆகர்ஷணம் செய்யும் தம்பதிகள் இவர்கள் என்று ஸ்ரீ மகா பெரியவா நமக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர.